ஹலோ நண்பா, ஒரு ரேரான கவர்மெண்ட் ஜாப். ஏன் ரேர்னு சொல்கிறோம்? ஓஎன்ஜிசிலேருந்து வந்திருக்கு. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதில் என்ன ப்ரோ இருக்குது ரேருக்கு அப்படின்னா, பொதுவாக இந்த நிறுவனத்திலேருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்புக்கு ஒன்று அப்ரெண்டிஸ் வரும், இல்லைனா எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா கேட் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கணும், நல்ல ஸ்கோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படி கிடையாது. இவங்க கேட்டிருக்கக்கூடிய டிகிரி மட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் போதும், இவங்க ஒரு எக்ஸாம் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சேலரி எவ்வளோ தெரியுமா? பேசிக்ஸு எல்லாமே சேர்த்து அப் டு 26 lakh சிடிசி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா தகவலையுமே நான் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பல வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நானே பார்க்குறேன். எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது போன்ற ஃப்ரீ ஜாப் அப்டேட்ஸ்க்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும், அவங்களும் அப்ளை பண்ணுங்க. ஓஎன்ஜிசி ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜியாலஜிஸ்ட்டும் இன்ஜினியர்ஸும் எடுக்கிறாங்க. E1 லெவலில் எடுக்கிறாங்க. த்ரூ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதற்கு ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், E1 லெவலில் இருக்குது. பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து காம்பன்சேஷன் பேக்கேஜ் அப்ராக்சிமேட்லி 26 lakhs சிடிசி இருக்கும். பர் இயருக்கு 26 lakhs, அதாவது பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து. அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேசிக் பே வந்து 60,000 1,80,000 வரை இருக்கும். பேசிக் பே இல்லாமல் அதர் அலவன்ஸ் பாருங்கள். பேசிக் பேயில் கிட்டத்தட்ட 35% வந்து உங்களுக்கு கெஃப்டீரியா, அப்புறம் கெஃப்டீரியா அப்ரோச்சு, அப்புறம் டிஏ, ஹெச்ஆர்ஏ, கம்பெனி அக்கமடேஷனு, ப்ராவிடென்ட் ஃபண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய ஸ்ட்ரீமில் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பார்த்துடலாம். கிராஜுவேட் டிகிரி பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அப்ளைடு பெட்ரோலியம் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது பிடெக்குங்க. ஓகே, 60% கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஓகே. 9 வேக்கன்சி இருக்குது. யூஆருக்கு 4, பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் இருவீங்க. ஏன்னா இது வந்து மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பாக இருக்கிறதுனால நீங்கள் ஓபிசியில் தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு 2, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு வேக்கன்சி இல்லை, இடபிள்யூஎஸ்க்கு 1 வேக்கன்சி. ஓகே ஓகே ப்ரோ, நான் இப்போ வந்து எஸ்டி கம்யூனிட்டி, எனக்கு வேக்கன்சி இல்லையே, அப்போ நான் பெட்ரோலியம் முடிச்சும் நான் இதுக்கு அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் விருப்பம் இருந்தால் இந்த யூஆரில் இருக்கிற 4 வேக்கன்சிக்கு வேணால் நீங்கள் வந்து போட்டி போட்டு பார்க்கலாம். ஓகே, அதாவது உங்கள் கம்யூனிட்டியில் வேக்கன்சி இல்லை, நீங்கள் யூஆரில் போட்டி போட போகிறீங்க அப்படின்னா யூஆருக்கு என்ன வயது வரம்போ அதுதான் உங்களுக்கும், எக்ஸாமில் யூஆருக்கு என்ன கட் ஆஃபோ அதுதான் உங்களுக்கும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்பவே யூஆர்னு போட்டு தான் அப்ளை பண்ணுவீங்க. அதாவது உங்களால் உங்கள் கம்யூனிட்டியில் அப்ளை பண்ண முடியல, யூஆர்லனாவது போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் போடுறீங்க. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாருங்கள். பிடெக் மெக்கானிக்கலில் முடிச்சிருக்கலாம். 27 வேக்கன்சி இருக்குங்க. ஸோ ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஆருக்கு 12, ஓபிசிக்கு 6, எஸ்சிக்கு பாருங்கள் 5, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 3. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. 10 வேக்கன்சி இருக்குது. வேக்கன்சி ஸ்பிரிட்டப் பாருங்கள், சேம் தான், எஸ்டிக்கு மட்டும் இல்லை. நீங்கள் விருப்பம் இருந்தால் இந்த யூஆர் வேக்கன்சிக்கான நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. கிராஜுவேட் டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பிடெக் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் முடிச்சிருந்துருக்கலாம். 2 வேக்கன்சி இருக்குது. அந்த 2மே யூஆருக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலுமே யூஆர் அப்படின்னு போட்டு அப்ளை பண்ணி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த 2 வேக்கன்சிக்கு போட்டி போடலாம். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், இந்த 4 இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் எடுக்கிறாங்க. அடுத்து ஜியாலஜி அதுங்கிறது தனியாக எடுக்கிறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து ஜியாலஜியில் முடித்தவங்க, இல்லை எம்எஸ்சி எம்டெக் வந்து பெட்ரோலியம் ஜியோ சயின்ஸில் முடித்தவங்க, இல்லை எம்எஸ்சி எம்டெக் பெட்ரோலியம் ஜியாலஜியில் முடித்தவங்க. ஸோ இந்த மாதிரி முழுக்க ஜியாலஜிக்கல் இன்ஜினியரிங் இதில் முடித்தவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 வேக்கன்சி வந்து இருக்குது. அதில் வந்து யூஆருக்கு 2, இது என்னது எஸ்சிக்கு 1 வேக்கன்சியும் எஸ்டிக்கு 1 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக 52 வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவங்க கேட்டிருக்கக்கூடிய டிகிரியை நீங்கள் ரெகுலர் மோடில் படிச்சிருக்கணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி ஏஜ் லிமிட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமையும் ஜியாலஜியும் தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் பொது பிரிவினர் அப்படின்னா 26 வயசு வரையும் அப்ளை பண்ணலாம். ஓபிசினா 29 வயது வரையும், எஸ்சி எஸ்டினா 31 வயது வரையும், ப்ளஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா ப்ளஸ் 5 இயர்ஸ் எடுத்துக்கோங்க, ஓபிசினா ப்ளஸ் 3 இயர்ஸ் எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் உங்களுக்கு வேகன்சி இல்லை, யூஆரில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடைக்காது. இந்த யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதுதான் உங்களுக்கு, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த
அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் என்ன? ஸோ அந்த லாஸ்ட் டேட்குள்ளே இவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து க்ரூஷியல் டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த நிதியாண்டு, அதாவது இந்த 2026 நிதியாண்டிற்கான ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடணும். இப்போவே நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணி அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. இந்த இதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணி கையில் வச்சுருந்துருக்கணும். செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அடுத்து இன்டர்வியூ, அடுத்து மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. ஸோ இது 2 தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு 2 மணி நேரம் நடக்குது. அதுலேருந்து 1:5ங்கிற ரேஷியோவில் இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது 50 வேக்கன்சி இருக்குது. ஓகே, 1:5 அப்படின்னா 50 × 5 250 பேரை ரிட்டன் எக்ஸாமினேஷன்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு அவங்க வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூவில் ஓவராலாக பர்ஃபார்ம் பண்ணுறதை பொறுத்து மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி இவங்க டாப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குவாங்க. ஓகே, ரிட்டன் எக்ஸாமில் என்ன கேட்குறாங்க? இதில் வந்து 4 செக்ஷன்ஸ் இருக்குது. கன்சர்ன் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் பற்றின நாலேஜு, ஜெனரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் டிஸ்கஷனும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள், சிபிடி ஸ்கோரை 85 ஆகவும் இன்டர்வியூவை 15 ஆகும் கன்வெர்ட் பண்ணி ஓவரால் 100க்கு நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் அதை பொறுத்து தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ கன்சர்ன் சப்ஜெக்ட்லேருந்து 40 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட் டெஸ்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டோட்டலாக 85 கொஸ்டின், 2 ஹவர்ஸ் உங்களுக்கு டைமு. ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, இந்த சிபிடி எக்ஸாமுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டினையுமே நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம். ஓகே, ஸோ இதற்கான எக்ஸாம் லொக்கேஷன் சென்னையிலே இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையை சூஸ் பண்ணி இதற்கான தேர்வு வந்து நீங்கள் எழுதலாம். பட் ஜாப் லொக்கேஷன் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கொஷின் மார்க் தான். இருக்க பாசிபிலிட்டி இருக்குது, அதர் ஸ்டேட்ஸ்லேயுமே போட இருக்குது. பட் நீங்கள் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓரளவு ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நான் இன்னுமே நான் அது ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். சும்மா நான் சொல்கிறேங்கிறதுக்காக பிளைண்டாக போய்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் அதெல்லாம் பண்ணவே கூடாது. உங்களால் முடியும். நீங்கள் டெக்னிக்கலாகவோ இல்லை இந்த ஆப்டிடியூட் போன்ற விஷயங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, வேறு ஏதாவது ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ போர்ட்டல் வந்து பாருங்கள், ஜூலை 17லேருந்து 31 வரையும் ஓப்பனில் இருக்கும். அதற்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். வழக்கமாக அப்லோட் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அந்தந்த சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் இருக்குங்க, 1000 ரூபீஸ் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் இல்லை, மீதி உள்ளவங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் ஃபீஸ். அதனால தான் சொல்கிறேன், அட்டன்டிவாக முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், நல்ல சேலரி தராங்க, அதெல்லாம் ஓகே. கிளியர் பண்ணணும்ல, அதுக்கு நம்மள்ட்ட ஸ்கில் இருக்கணும்ல. ஸோ அதை நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதான் பார்த்தீங்கன்னா A to Z டீட்டெயில்ஸ். நான் சொல்லணும் இல்லை, நீங்களும் செல்ஃப் செக் பண்ணுங்கள், நிறைய பேர்ட்ட விசாரிங்க. இன்ட்ரெஸ்ட்னா அப்ளை பண்ணி இந்த எக்ஸாமுக்கு ட்ரை கொடுத்து பாருங்கள். நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.